வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல்களில் ஒன்று தான் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ். இந்த சீரியலுக்கும் சம் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. சுவாரஸ்யமாகவும் பல திருப்பங்களோடும் போயிட்டு இருக்க லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் சீரியல் சமீபத்தில் மீண்டும் ஒரு மைல்ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கு. அது எந்த மாதிரியான மைல்ஸ்டோனுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நந்தினி சீரியல் முடிவடைந்து அதற்கு பதிலாக சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் லக்ஷ்மி ஸ்டோர் சீரியல் சமீபத்தில் 200 எபிசோடுகளை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. சென்டிமெண்ட், ரிவெஞ்ச் மற்றும் காதல்னு போயிட்டு இருந்த இந்த சீரியலில் புதுசாக ஷியாமலாங்கிற கேரக்டரை கொண்டு வந்து திரைக்கதையை வேறு பக்கம் கொண்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாட்கள் ரவி மற்றும் பாக்கியலட்சுமியோட ரொமான்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அதையும் கொண்டு வந்துட்டாங்க. செம்பருத்தி சீரியலோட போட்டியை சமாளிப்பதற்காக இரவு 9 மணி டைம் ஸ்லாட் லக்ஷ்மி ஸ்டோர் சீரியலுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் செம்பருத்தி ரேட்டிங்லையும் தொடர்ந்து முதலிடத்தில் இருந்ததால் லக்ஷ்மி ஸ்டோர் சீரியலை இரவு 9:30 மணிக்கு மாற்றி ஒளிபரப்ப ஆரம்பித்தாங்க சன் டிவி. முன்னை விட இப்போ லக்ஷ்மி ஸ்டோர் சீரியலுக்கு வரவேற்பும் அதிகமாகிடுச்சு. தொடர்ந்து டிஆர்பியில் டாப் 10ல் தான் இருந்துட்டு வருது. சமீபத்தில் 200 எபிசோடுகளை நிறைவு செய்ததற்காக லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் டீம் அதை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் இருந்த அந்த கலகலப்பு இப்போ சீரியலில் மிஸ் ஆகுது. இருந்தாலும் திரைக்கதையை பரபரப்பாக கொண்டு போகணுங்கிறதுக்காக நெகட்டிவ் கேரக்டர்ஸோட வில்லத்தனம் மற்றும் சென்டிமெண்ட்னு ஸ்டோரி ட்ராவல் ஆகுது. நிறைய திருப்பங்களோடு ஒளிபரப்பாகி வரும் லக்ஷ்மி ஸ்டோர் சீரியலுக்கு புதுசாக விரைவில் ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது. ராதிகாவின் புதிய சீரியலோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுச்சு. இதனோட ஷூட்டிங் முழுவதுமாக முடிந்ததும் விரைவில் சன் டிவியில் ராதிகாவின் புதிய சீரியல் வந்துடும். இரவு 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் லக்ஷ்மி ஸ்டோர் சீரியலின் டைம் ராதிகாவின் புதிய சீரியலுக்காக மாற்றப்படவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு சீரியல் வரவேற்பு இல்லைன்னா கண்டிப்பாக ஒளிபரப்பாகாது. இந்த 200 எபிசோடுங்கிறது ஒரு சாதனை தான். இனி லக்ஷ்மி ஸ்டோர் சீரியலின் திரைக்கதையில் மேலும் சுவாரஸ்யம் மற்றும் திருப்பங்கள் வருமானு பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற சின்ன திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.